ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 2வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையும் நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். 2 நாளாக காலையில் 4 மணிக்கே ஏஞ்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நாள் தான் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்த மாதிரி இருந்தது. 2வது நாள் கண்டிப்பாக எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனசு ஒரு இதில் நான் ஏஞ்சிட்டேன். நைட்டெல்லாம் மழை, அதனால் நிறைய இலைங்கள்லாமே போர்ட்டிக்கோவில் விழுந்திருந்தது, மண்ணாகவும் இருந்தது. அதனால் ஃபுல்லாக போர்ட்டிக்கோ ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு, வாசல் எல்லாமே நல்லா சுத்தமாக கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வெளிவாசல்லாம் கழுவத்துக்கு முன்னாடியே வீட்டில் உள்ளே இருக்க வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ உள்ளே பூ எல்லாமே ஒரு நாளும் மாற்றி தான் ஆகணும். அதே மாதிரி திரியெலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு எண்ணெய்லாம் ஃபுல்லாக ஊற்றிலாம் வச்சுட்டு எல்லா வேலையும் உள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். முந்தின நாள் நைட்டே சாப்பிட்ட சாமான் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். சிங்கில் ஒரு பாத்திரம் இல்லாமல் நான் பார்த்துப்பேன் எப்போவுமே. இது கிச்சனும் ஃபுல் நீட் பண்ணிட்டு தான் தூங்க போவேன். ஒரு நாள் கிச்சன் டூருமே நான் போடுறேன். ஏன்னா என்னோடய கிச்சனை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். நிறைய பேர் சூப்பராக வச்சுருக்கீங்க, கிச்சன் நீட்டாக இருக்குது, மகாலட்சுமி கடாட்சமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க. அதனால் ஒரு நாள் கிச்சன் டூரும் போடுறேன், என்னோடய பூஜை ரூம் டூருமே நான் போடுறேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் எல்லாருமே நம்மளோட பூஜை ரூம் பார்க்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரங்கோலி தான். நம்ம மார்கழி மாதம் அப்படின்னாலே ரங்கோலி தானே. அதனால் நம்மளும் தினமும் ஒரு ரங்கோலியை போட்டு கலக்கிடலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி ரங்கோலி தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக போடுவேன். சின்ன வயசுலலாம் அம்மா எழுப்பி விடுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல் படிக்கும் போது 10th எக்ஸாம் எழுதும் போது இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் அம்மா காலையில் எழுந்திரிக்கும் போது வாசல்லாம் தெளித்து கோலம் போடும்போது என்னை எழுப்பி விட்டுருக்காங்க. அந்த சமயம் மட்டும்தான் ஏஞ்சிருந்திருக்கேன். அதுக்கப்புறம் 12thலாம் அவ்வளோவா ஏஞ்சி காலையிலலாம் படிக்கலை. அந்தந்த டைமுக்கு படிக்கிறதோடு அவ்வளோதான். 10th மட்டும்தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்லையா, பப்ளிக் எக்ஸாம், அதனால் ஒரு ஷெவரிங் இருந்தது. ஆனால் அம்மா எந்திரிக்கும் போதே நானும் எழுந்திரிச்சு நான் படிப்பேன். அம்மா கோலெல்லாம் போடுவாங்க. இல்லை இன்னைக்காவது என்னை போட சொன்னாங்க அப்படின்னா நானுமே போடுவேன். குளிச்சுட்டு எங்கள் அம்மா கோவிலுக்கு வேறு போயிட்டு வருவாங்க. அது வரைக்குமே நான் படிச்சுட்ருப்பேன். அதுக்கப்புறம் தான் டீ காஃபிலாம் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த டைமில் தான் நான் எழுந்தது. அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கல. ஏதாவது விசேஷம், ஊருக்கு போகணும், இல்லை வீட்டில் ஏதாவது பூஜை அப்படின்னா மட்டும்தான் அன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிப்பேன். தொடர்ந்து இந்த 48 நாள் காலையில் எழுஞ்சி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது எல்லாமே இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்குமே சூப்பராக கோலம் போட்டுட்டேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோலம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் கோலம் போட போகிறோம். ஒரு நாளும் டிஃப்ரெண்ட் கோலம் போட போகிறோம். நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டு வாசல் இன்றைக்கி இப்படி தாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையில் நம்ம விளக்கு 5 விளக்கு ஏற்றி பஞ்சபூதங்கள் இதுவாக நம்ம சாமியை கும்பிட்டாச்சு. இந்த நேரத்தில் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேட்டது எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு 2 நாளாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நம்மளுக்கு மைண்டுமே ரிலாக்ஸாக இருக்குது. காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது. இப்படி தான் நான் பூஜையில் 2 நாளாக கற்றுக்கிட்டேன். 3rd டேவும் பார்க்கலாம் எப்படி எனக்கு ஃபீல் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு நாள் டயர்டாக இருக்க மாதிரி, ஃபஸ்ட்டு டே மட்டும் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தானாக பழகிடும். நீங்கள் அலாரம் வைக்காமே எந்திரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பழகிடும். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு மாதம் தானே, அதனால் நம்ம எல்லாருமே எந்திரிச்சு பண்ணலாம். நீங்கள் யாரும் பண்ணாமல் இருக்கீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை, இல்லை மார்கழியில் கோலம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வெளியே மழை பெய்யுது, குளிர் அடிக்குது அப்படின்ட்டு போடாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தவிர்த்துட்டு காலையிலேயே சுறுசுறுப்பாக நம்ம எழுந்திரிச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு குளிச்சிட்ட பிறகு ஒன்றுமே தெரியாதுங்க. குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குளிர்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக குளிச்சிடணுங்க. குளிக்காமலாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. வயசானவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா மூஞ்சை மட்டும் கழுவிக்கலாம். ஏன்னா அவங்க சுத்தமாக தானே பூஜை எல்லாமே அவங்களும் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2வது நாளாக பூஜை ரூமை வந்து இப்படி தாங்க வச்சுருந்தேன். இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து கொய்யாப்பழம் தான் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். இன்றைக்கி சூப்பரான பிரம்ம முகூர்த்த பூஜையும் மார்கழி மாதத்துலையும் பூஜையும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.